வணக்கம் நண்பர்களே. சிவா எலி சீரியல் செம்ம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் ரேஷ்மா சிவாவை லவ் பண்ணுறா அப்படின்றது அந்த இடத்துல விஜயகுமார் அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த பர்த்டே பார்ட்டியில் வந்து ரேஷ்மா சிவாயை வந்து கெட்டி பிடிச்சி ஐ லவ் யூ அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லி வந்து நம்ம சிவா கிட்ட காதலை வெளிப்படுத்துகிறாங்க. சிவா நம்ம அயலியை பார்க்குறாங்க. அயலி கண்களில் வந்து கண்ணீர் வந்து கொட்டி தீர்க்குது. அப்போ தான் இல்லை ரேஷ்மா என்னை மன்னிச்சிரு, நான் என் மனசில் வேற ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சிவா வந்து அயலியை நான் லவ் பண்ணுறேன், நாங்கள் கல்யாணம் பண்ணுங்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க. என்ன உன் மனசில் இந்த அளவுக்கு காதல் வர நான் காரணமாயிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சிவா வந்து சொல்லுறாங்கங்க. அது வேறு லெவல். அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தானே போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம்ம அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம் தான் வந்து நம்ம அயலி இதுக்கு மேலே நம்ம அம்மாவை இங்கே வீட்டில் இருக்க வச்சோன்னா ஆளாளுக்கு கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் இதை விட சேஃபான இடம்னு பார்த்தா எதுவுமே இல்லை. ஆனால் நம்ம அம்மாவை வந்து கண்டிப்பாக வந்து இங்கே இருக்க எல்லாரும் வந்து பேய் அப்படின்னு வந்து நினைக்கிறது வர சந்தோஷம். இது வரைக்கும் அம்மாவை எல்லாரும் திட்டிகிட்டு இருந்தாங்க. ஆனால் சித்தி நம்ம ரித்திகா எல்லாரும் திட்டுறாங்க. இப்போ பேயாக வந்து தொந்தரவு பண்ணிடுவா, அதனால் வேண்டான்னு திட்டாத நிப்பாட்டிட்டாங்க. இது நல்ல விஷயந்தான். ஆனால் இதில் ஆபத்தம் இருக்குது. ஏன்னா கபிலன்னு கூட இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்க அந்த நபர் சாதாரண மனுஷன் இல்லை. அவருக்கும் என்னமோ வந்து ஒரு பெரிய வந்து நான் பிடிக்கக்கூடிய கும்பலுக்கும் சம்பந்தம் இருக்கிற மாதிரியே இருக்குது. சொல்லப்போனால் அந்த வர்மா இவர் தானா அப்படின்னு வந்து நம்ம அயலி மனசில் ஒரு கொஸ்டின் வந்து எழ ஆரம்பிச்சிட்டு அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம அயலி தான் அந்த அதிகாரி ஏடியா அப்படின்னு வந்து வர்மாவும் வந்து நல்லா ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஃபைட்டில் வீட்டுக்குள்ளே இந்த அயலி வந்து பார்க்க நேரம் ஞாபகம் இல்லாமல் இருந்தால் அப்படி இருக்க நேரம் ஏடி அங்கே வந்து சண்டை போட்டால். அதனால் அவளை நிச்சயமாக இது இருக்காது, நம்ம சந்தேகப்பட்டது தப்பு தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொஞ்சம் யோசிக்கிறாரு. அதே கட்டத்தில் நம்ம இங்கே பார்த்தோன்னா நம்ம ரித்திகா வந்து ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கூட்டி வச்சு இந்த வீட்டுக்குள்ளே பேய் இருக்குது, இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, இவளை இந்த வீட்டை விட்டு துரத்துனாதான் அந்த பேய் போகும் அப்படின்னு எல்லாம் சொல்லுனாரு. இந்திராணி அப்படி ஒன்றும் இல்லை, அயலியால் இந்த வீட்டில் நன்மை தான் நடந்திருக்கு. இந்த வீட்டில் ஒட்டுமொத்த இதையும் சிவாயும் அயலியன் தான் இப்போ நம்மளை பாதுகாப்பு காவல் தெய்வம் மாதிரி இருக்காங்க. அவங்க இங்கே தான் இருப்பாங்க, நீ சொல்லதுக்கெல்லாம் அவங்கள துரத்த முடியாது அப்படின்னே வந்து சொல்லிடுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம இந்திராணியின் மாமனார் வந்து வராங்கங்க. அதான் நம்ம செலியனோட அப்பா அப்படின்னு வந்து ஒருத்தங்க என்ட்ரி கொடுக்குறாங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க, என் பையனுக்கு எங்களை விட முக்கியமாக நீயும் உன் பொண்ணும் தான் இருக்கீங்க, நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேரணுமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாரு. மாமா நீங்கள் வந்து என்னை வந்து தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அவர் இப்போ கோர்ட் ஆர்டர்னால தான் இப்போ 6 மாதம் சேர்ந்து வாழணும்னு போட்டிருக்கு, அதுக்காக தான் இந்த வீட்டில் இருக்காரு. இல்லாமல் நான் 6 மாதத்துக்கு பிறகும் முடிவு எடுக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக உங்கள் பையன் வேண்டாம் அப்படின்னு தான் முடிவெடுப்பேன். என் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. இது அந்த நபரை கடிகலங்க வைக்குது. இதை சிவாயும் அயலியும் கேட்டுட்டு இருக்காங்க. அக்கா இப்படி ஒரு முடிவு எடுக்க அயலி இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வந்து நம்ம சிவா வந்து சொல்ல நேரம் கவலைப்படாதுங்க, அண்ணியின் முடிவை மாற்ற வைக்கணும். இந்த 6 மாதத்துக்குள்ளேயும் அவர் இல்லாமல் நான் இருந்துக்கிட மாட்டேன், பாவைக்கு அவர் முக்கியம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஃபீல் பண்ண வைப்போம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க. அதே நேரம் அந்த நபர் அவங்க நம்ம செலியனோட அப்பா வந்து பார்க்குறாங்க. தன்னோட பையன் அந்த பாவை பாப்பா கூட சந்தோஷமாக பால் தூக்கி போட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அதை பார்த்து என் பையனுக்காகவாது இவன் முடிவை, என் பையனோட பொண்ணு பாவை பாப்பாவுக்காக இவன் முடிவை மாற்றிருக்க மாட்டாளா இந்த இந்திராணி அப்படின்னு வந்து மனசுக்குள்ளே வந்து நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம விஜயகுமார் சார்கிட்டேருந்து ஃபோன் வருது. நம்ம அயலிக்கு ஏடி அப்படின்னு வந்து கால் பண்ணுறாங்க. என்ன சார் அப்படின்னு சொன்னார். நீங்கள் இப்போவே வாங்க அப்படின்னு வந்து சிவாயை கூட்டிகிட்டு வா அப்படின்னு வந்து சொல்லினாரோ. நம்ம சிவாய அயலியை வந்து விஜயகுமாரை வந்து பார்க்குறாங்க. அப்போ தான் விஜயகுமாருக்கு வந்து பர்த்டே ஃபங்க்ஷன் வந்து இருக்குது. இன்றைக்கி ஈவினிங் ஒரு பார்ட்டி இருக்குது, அதுக்கு நீங்கள் கட்டாயம் கலந்துக்கிடணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க. நீங்கள் இப்படி ஒரு நல்ல மனுஷன் எங்களுக்கு வந்து ஜாப்பில் வந்து கெட்டாக கிடச்சிருக்கிறதுக்கு நாங்கள் வந்து படணும் அப்படின்னு வந்து சிவாயும் அயலியும் வந்து பேசிக்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம ரேஷ்மா அந்த விஜயகுமார் சாரோட பொண்ணு அவங்க வராங்க. அவங்க வந்து அப்படியே நம்ம விஜயகுமார் சாருக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. அப்பா
எனக்கு ஈவினிங் வந்து பர்த்டே பார்ட்டியில் கண்டிப்பாக சிவா கலந்துக்கிடணும். என்ன ரேஷ்மா, சிவாயும் அயலியும் கண்டிப்பாக கலந்துக்கிடுவாங்க, அதில் எந்த டவுட்டும் இல்லை. சிவா நீ வராமல் இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லுறோம். நான் வருவேன் ரேஷ்மா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அப்பா நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவா அயலி இல்லை அவங்க கிளம்பி போயிட்டாங்க. அந்த நேரம் தான் என்ன முடிவு பண்ண ரேஷ்மா, என் வாழ்க்கையில் ஒரு முடிவு நீங்கள் இவ்வளோ நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தது அப்படி என்னம்மா அப்படின்னு வந்து நம்ம விஜயகுமார் கேட்குறாங்க. நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க தான் இருக்கேன். நல்ல விஷயம் ரேஷ்மா, யாரை அப்படின்னு கேட்க நேரம் நம்ம சிவாவை அப்படியே தூக்கி வாரி போடுது விஜயகுமாருக்கு. என்ன இவ இப்படி சொல்கிறா, சிவா மனசில் அயலி இருக்கா அப்படின்னு உள்ள எண்ணம் எனக்கு இருக்குது. ஆனால் இது கன்ஃபார்ம் ஆகலை. அப்படி இருக்கிற நேரம் என் பொண்ணுக்கு வந்து சிவாவை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு வந்து ஆசை வந்திருக்கு. பரவாயில்ல, இந்த பார்ட்டியில் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. இந்த சைடு பார்ட்டிக்கு நம்ம சிவா, அயலி, ரேஷ்மா எல்லாருமே இருக்காங்க. நம்ம விஜயகுமார் வந்து கேக்கு வெட்டி செலிப்ரேட் பண்ணார். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ரேஷ்மா வந்து சிவாயை வந்து கெட்டி பிடிச்சி நான் உன்னை லவ் பண்ணுறேன், காதலிக்கிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம அயலி வந்து சிவாயை விட்டுக்கிட்டு கொஞ்சம் தனியாக இருந்து வந்து ஃபீல் பண்ணி கண்ணீர் விட்டு அழுறாங்க. ரேஷ்மா வந்து சிவாயை கெட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ரேஷ்மா வேண்டாம், நான் உன்னை லவ் பண்ணலை, என் மனசில் ஆல்ரெடி வேற ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் ரேஷ்மா அப்படியே துடிச்சு போகிறாங்க. என்ன சிவா சொல்கிற அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஆமாம், நீ வந்து என்ன வந்து நீ எப்போவுமே வந்து எந்த ஃப்ரெண்டாக தான் பேசுகிற அப்படின்னு நினச்சேன். ஆனால் உன் மனசில் இப்படி ஒரு எண்ணத்தை உருவாக்கிட்டேன்னு எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. என் மனசில் வந்து ஒரு பொண்ணு இருக்கா. யார் அந்த பொண்ணு சிவா சொல்லு, நீ பொய் தான் சொல்கிற, உண்மையாட்டே ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணுக்கு தெரியும். எனக்கும் வந்து அந்த பொண்ணு வந்து எனக்கு மனசுக்குள்ளே இருக்கா. ஆனால் அவள் என்கிட்ட காதலை சொல்லலை. அதுக்காக அவளும் வந்து என்னை விரும்ப தான் செய்ய நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் அவள் யாருன்னு நீ சொன்னாதான் நம்புவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. அப்படின்னா அயலியை வந்து காட்டுறாங்க. அயலி இந்த சைடு கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ரேஷ்மா விடு, சிவாயும் அயலியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிருக்கு உயிராக கணவன் மனைவி மாதிரி நடிச்சிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு இல்லை, அவங்க வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், உனக்கு வேறு மாப்பிள்ளையை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரா அப்பா அப்படின்னு வந்து ரேஷ்மா வந்து விஜயகுமாரை கட்டி பிடிக்கிறாங்க. அப்போ தான் நம்ம சிவா சொல்கிறாங்க, ரேஷ்மா உன் மனசில் இப்படி ஒரு எண்ணத்தை ஓன்றதுக்கு நான் காரணமாக இருந்துட்டேன்னா என்னை மன்னிச்சிடு ரேஷ்மா அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்லிக்கிட்டு என் மனசில் என்றைக்குமே அயலி தான் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அயலி வந்து சிவாயை கெட்டி பிடிச்சி இதுக்கு மேலே நான் உன்னை கஷ்டப்படுத்த விரும்பலை சிவா, இப்போ சொல்கிறேன் ஐ லவ் யூ அப்படின்னு வந்து அந்த இடத்துல காதில் வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த சைடு நம்ம பார்த்தோன்னா அந்த வர்மாவுக்கு பயங்கர காண்டாகுது. இந்த ஏடி வந்து அயலியான்னு மண்டையை போட்டு உடைச்சிட்டு இருந்தேன். ஆனால் அப்படி இல்லை அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க. ஆனாலும் எனக்குள்ளே வந்து ஒரு இது இருக்கிற உறுத்தல், அவள் ஏடி எப்படி எதுக்காக இந்த நம்ம அயலியை வந்து ஃபேமிலியெல்லாம் மாற்றி வந்து இருத்தணும், இதில் ஏதோ ஒரு குழப்பம் இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஃபீல் பண்ணுறாங்க.